நிறைய நம்மளும் பார்க்குறோம். சமுதாயத்தில் வந்து போதைப் பொருட்கள் தடுப்பதற்கு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் கூட ஒரு பிரபலமான பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் என்ன கஞ்சாவை பயன்படுத்துகிறாங்கன்னு செய்திகளில் வந்து பரபரப்பாக கிளப்பியிருக்கு. இந்த கஞ்சா முதல்ல எப்படி வந்து அவர்கள் வந்து அடிமையாகிறாங்க? நிறைய இருக்குது. அஃபிஷியலியாகவே வந்து சாராயங்கள் இருக்குது, வெளிநாட்டு மது வகைகள் இருக்குது, உள்நாட்டு மது வகைகள் சிலது இருக்குது. இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த கஞ்சாக்கும் அதுக்குமான வித்தியாசம் என்ன? ஏன் வந்து கஞ்சாவை வந்து ரொம்ப தவறாக பார்க்குற ஒரு பார்வை இருக்குது, இல்லை கஞ்சா வந்து ஆதி போதின்னு பார்க்குற ஒரு பார்வை இருக்குது? இது ஏன் அமையுது? இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெருகளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிகரெட் கிடைக்குது, பீடி கிடைக்குது. எவ்வளோ தாத்தாங்க பீடி ஊதி பார்ப்போம், சிகரெட் ஊதி பார்ப்போம், ஓகேங்களா? ஆனால் அப்போல்லாம் ஒரு ஏற்படாத அந்த ஹைப்பு ஏன் இந்த கஞ்சா அடிக்கும் போது மட்டும் ஏற்படுது? ஏன் வந்து உடனே அரசாங்க கிட்ட வந்து ஒரு உற்று நோக்கப்படுது? அரசாங்கம் மேலே வந்து ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு எதிர்கட்சிகள் அவ்வளோ கேள்வி கேட்குது. ஏன் அந்த அரசு நடக்க மாட்டேங்குது, ஏன் எப்படி புழக்கத்தில் இருக்குன்னு அப்படின்னு வருதுன்னா, ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு அடிக்ஷன் சிகரெட்டில் இருக்குது, கஞ்சாவில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சிகரெட்லேயும் அடிக்ஷன் இருக்குது, கஞ்சாலேயும் இருக்குது. ரெண்டுமே புகை தானேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதுவும் புகை தான், இதுவும் புகை தான். ஏன் இது வந்து எஃபெக்ட் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமாம், இதுலேயும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், இதில் வந்து எஃபெக்ட் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கஞ்சாவில். அப்புறம் ஏன் சார் அப்போ வந்து சிகரெட்டை வந்து நீங்கள் கண்டுக்காமல் உட்காந்துருக்கீங்க, அப்போ இதை போய் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கன்னா, இது வந்து அந்த டைமில் உங்களோட மூளையோட உங்களோட யோசிக்கிற திறனை எதுவும் பண்ணாது, இது பண்ணும். இது மட்டும்தான் மெயின் வித்தியாசம், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்குலாம் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு சிகரெட், ஓகேங்களா? காஞ்சாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து இதில் இருக்கிற அந்த சிகரெட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த டொபாக்கோக்கு பதில் அந்த காஞ்சா இலைகளை சுருட்டி அதை இருக்கிறாங்க, இதில் சிகரெட் இருக்கிறாங்க. சிகரெட்டோட கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெறும் இதில் நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு மெயினாக இருக்குது. இதை தாண்டி டொபாக்கோ, டாரு, இந்த மாதிரி புகையிலைகள் சமாச்சாரங்கள் இருக்குது. இது அவன் இருக்கும் போது நேராக லங்ஸில் போய் பட்டு பிளட்டில் கலந்து மூளைக்கு போகும்போது அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட் வருது. அந்த நிக்கோட்டின் எஃபெக்ட் எப்படி வருதுன்னா, அவனோட ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தும், அவன் கண் பார்வையை ஸ்டிமுலேட் ஆக்கும், தலைவலியில் வேசோலைட்டேஷன் ஆகும்போது கொஞ்சம் தலைவலி குறையும், லைட் ஹெடடாக ஃபீல் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு யுஃபோரியா கிடைக்கும். யுஃபோரியா என்னன்னா சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், நல்லா இருக்கேன், வாங்க அடுத்த ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் ஆகும். எப்படி ஒரு சூடாக ஒரு கப்பு காஃபி குடித்தோன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 மடங்கு ஒரு சிகரெட்டில் வந்து அவனுக்கு கிடைக்குது. இதனால தான் அதில் அவன் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அடிக்ஷன்ன்றது ஏன் வருது? நிக்கோட்டின் ஒன்று இருக்கிறது, மூளைக்கு போய் பட்ட உடனே நிக்கோட்டின் டிபெண்டன்சி ஆகிடுது. அவன் 2 வாட்டி அடித்தோடனே 3வது வாட்டி நிக்கோட்டின் எங்கடா நான் வேலை செய்யணும் அப்படின்னு மூளை கேட்குது, இதோ அடிக்கிறேன் பார் வந்துருச்சு, அடிக்கிறேன் பார் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ டெய்லி சிகரெட் பிடிக்கிறோன்னு ஆகிட்டான். ஒரு நாளைக்கு 1 பிடிக்கிறவன் ஒரு நாளைக்கு 2 பிடிப்பான், அப்புறம் 3 பிடிப்பான். அப்புறம் அவனோட அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனு இதெல்லாம் ஏற்றி அதை பொறுத்து இப்போ எக்ஸாம்பிள் தனிமையில் இருக்காருன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் கூட போகும். ஆனால் வைஃப் இருக்காங்க, திட்டுவாங்க, அம்மா இருக்காங்கன்னும் போது ஒரு நாளைக்கு 4-5 வெளியே தேவையாமல் அடிச்சுட்டு வந்துடுறது. ஸோ இந்த மாதிரி நீ நினச்சா அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்து ரொம்ப அதை நீ இல்லைனா உனக்கு ரொம்ப முடியலை அப்படின்ற லெவலுக்கு ஆகாது. இது வந்து சிகரெட்டை பொறுத்து. ஆனால் அப்படியே காஞ்சாக்கு வாங்க, நீங்கள் அந்த இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்கன்றது தான் இங்கே பதில், ஓகேங்களா? நீங்களாக இருக்க மாட்டீங்கன்றது என்ன சொல்கிறேன்னா 3 வகையில் உங்கள் மூளையை மாற்றுது, ஓகேங்களா? டெலூஷன், ஹாலுசினேஷன், இலூஷன். இது 3 கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டெலூஷன்ன்றது என்னென்னா ஒரு ஃபால்ஸ் பிலீஃப். இப்போ நான் அதை அடித்த உடனே எனக்கு என்ன தோணும் அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த உலகத்தோட பிரைம் மினிஸ்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பிலீஃப் வந்துடும், ஓகேங்களா? அதை அவன் நம்புவான், அதான் கொடுமையே. இலூஷன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெரியறதே வேறு மாதிரி தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அழகாக ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், என் கண்ணுக்கு நீங்கள் அப்படியே வந்து பியூட்டிஃபுல்லான உமனாக தெரிவிங்க, உங்கள் மேலே நான் பாய்வேன் வந்து டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னுவீங்க, என்னடா இப்படி ஆகிட்டேன்னுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்றா எனக்கு தெரியண்டா நீ ஐஸ்வர்யா ராயின்னு அப்படின்வான். புரியுதா நான் சொல்கிறது? அப்புறம் ஹாலுசினேஷன் என்னன்னா யாரோ வந்து உங்க காதுல பேசுற மாதிரியே தெரியும், அந்த உருவம்லாம் நம்மளுக்கு தெரியும், ஆனா அந்த உருவமே இருக்காது. நல்ல உதாரணம்னு 3 படம் தனுஷ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காஞ்சாக்கு மேல அந்த தலைவன்கள்லாம் இருக்காங்க தெரியுமா, இந்த ஹெராயின், அவின், ஆம்பிட்டமைன், மெட்டாம்பிட்டமைன், இவங்கெல்லாம் ரொம்ப மோசம். இந்த எஃபெக்ட்ஸ் நான் சொல்றது 3 எஃபெக்ட் கொடூரமா கொடுப்பாங்க. காஞ்சா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடுக்கும், ஆனா வந்து ஒரு மைல்ட் லெவல்ல கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அந்த எஃபெக்டை பார்த்த உடனே என்ன ஆகுனா அவன் பயங்கரமா காஞ்சாக்கு ஒரு அடிக்ட் ஆயிடுறான். அந்த எஃபெக்டை பார்த்து அதுலேயே இருந்து சிரித்து அதில் உடனே அவனுக்கு அந்த
அந்த ஆசை வந்து அவனுக்கு பிடிச்சிருது, இஸ் பீங் பாண்டட் வித் தட். இந்த மாதிரி அவன் கண்டினியூ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவனோட திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்போ ரொட்டீனாக இன்றைக்கி காலை எழுந்து நம்ம வேலைக்கு போகணும், இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஷூட் எடுக்கணும், நான் போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு குறைய ஆரம்பிக்குது. பொறுப்புகள் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் காசோட தேவை அதிகமாகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருட ஆரம்பிக்கிறான், வரிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறான், கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி தவறான பாதையிலலாம் போகுது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸு, காஞ்சா இதெல்லாம் வந்து தவிர்க்கிறாங்க. ஓகேங்களா? யாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சிகரெட்டுக்கோ இல்லைனா மதுவுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தீவிரமாக ஒரு எதிர்ப்பு வந்து காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சொசைட்டியில் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். ஏன்னா இது எடுக்கிறவங்க வந்து இப்போ சிகரெட் அடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே ரேப்புன்னு யோசிக்க மாட்டான். சிகரெட் அடிக்கிறவங்க யாருமே கொலைன்னு யோசிக்க மாட்டான். அவன் சிகரெட் அடித்து அவன் கேன்சர் வந்து சாவான். அவன் குடிச்சு அவன் வந்து ஈரல் வெடித்து காலியாகி, நம்ம எக்ஸாம்பிள் நடிகர் பிஜிலி ரமேஷ் கேஸ் கூட பார்த்துருவீங்க, அவரே சொல்லியிருப்பார் குடிதான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆகும். ஆனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கற்பழிப்பு கொலை அப்படின்ற லெவலுக்கு வந்து தோணாது. ஏன் தோணாதுன்னா உனக்கு அதோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த தலைவனுங்களாம் இருக்கானுங்களே அவனுக்கு எஃபெக்ட் உடனே மாற்றும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த காஞ்சாவோ இல்லை இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸோ இந்த ரூமில் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 2 பெண்மணி இருக்காங்க, 3 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த ட்ரக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எந்த ஆண் மேலே எந்த பெண் இருப்பாங்க, எந்த பெண் மேலே எந்த ஆண் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆணும் பண்ணியிருப்பான், பெண்ணும் பண்ணியிருக்கோம், இந்த ஆணும் இந்த பெண்ணும் பண்ணியிருக்கோம், 3 ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணியிருக்கோம், 2 ஆணும் ஒரு பையன் பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் கேவலமாக நீங்கள் யோசிக்கணுமோ எல்லாமே நடந்திருக்கும் அந்த ரூமில். அந்த அளவுக்கு உங்களோட மெமரியை திசை திருப்பிடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த ரூம்லேயே அந்த இருந்த பெண்ணில் ஒரு பெண் உங்களுக்கு சொந்த தங்கச்சியாக இருந்தால் கூட உனக்கு தெரியாது. அந்த ரூமில் இருந்தது உங்கள் சொந்த அம்மாவாக இருந்தால் கூட தெரியாது. இதோட கேவலமாக உதாரணம் உங்களுக்கு சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்கள் மனசு எவ்வளோ வலிக்கும். ஓகே, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை நம்ம சொசைட்டி பார்க்கக்கூடாது. அப்படின்றதுனால தான் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து அழியே நம்ம வந்து ஒழிக்கணும், அழியே நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், இந்த தெருவிலலாம் ஒரு 10 பேர் இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த வீட்டை கொலை பண்ணுவான், அந்த வீட்டில் இருக்கிறவன் இந்த வீட்டை கற்பழிப்பான், சண்டை நடக்கும், திருட்டு நடக்கும், என்ன நடக்கும்னே தெரியாது. கண்ட்ரோல், அதாவது இந்த இது சொல்கிறாங்களே செக்யூரிட்டி கண்ட்ரோல்னு சொல்கிறாங்களே, அந்த பாதுகாப்பு அசாதாரண சூழ்நிலை இந்த மாதிரிலாம் வந்து தவறி போயிடும்ன்றது தான் பார்வையாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கஞ்சாவை வந்து அளவாக எடுத்துக்கிட்டால் சிந்தனைகள் அதிகமாக வரும். அவர்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வந்து நல்லா செழிக்கலாம். நீங்கள் பாருங்கள், பாப் மேர்லியை பாருங்கள், அதுக்கு உதாரணமே நிறைய பேர் கலப்பாங்க. ராப் சிங்கர்ஸை பாருங்கள், நிறைய பேர் ராப் சிங்கிங் ரைட்டர்ஸை பாருங்கள், எத்தனை பேர் வந்து அடிப்பாங்க. இயக்குநர்களை பாருங்கன்னு சொல்லிட்டு சில பேர் பேர் சொல்ல விரும்புகிறேன், நம்ம தமிழ் இயக்குநர்லேயே சில பேர் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மைகளா? அளவாக எடுத்துக்கிட்டால் அது மெடிசன், அது மருந்து அப்படின்றாங்க, இது உண்மையா? இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஆல்கஹால் இருக்குல்ல, சரக்கு, அளவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஃபார் ஹார்ட்னு மெடிக்கல் புக்லேயே போட்டிருக்கு. ஓகேங்களா? ரெட் வைன் டெய்லி நீங்கள் இந்த அளவில் குடிச்சிங்கன்னா உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகாது, ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கொலஸ்ட்ரால்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு புக்லேயே போட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம அளவாக குடிக்கிறோமா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? இப்போ வெளிநாட்டில் நம்மோது அவன் வந்து ஒரு கல்ச்சரை தாண்டி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டைல் அவ்வளோதான். ட்ரிங்க், லெட்ஸ் ஹேவ் அ ட்ரிங்க், அதனால் லெட்ஸ் ஹேவ் அ ட்ரிங்க் தான். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்படி சேர்ஸ் பண்ணுவான், கெத்தாக ஒரே ட்ரிங்க் வாங்கி வச்சுட்டு 1 மணி நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருப்பான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோடையோ இல்லை யாரோடையோ. புரிஞ்சிருச்சா? அதை வச்சு ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள், திறந்த உடனே டக்குன்ட்டு அந்த குவார்ட்டர் பாட்டில் திறக்கிறது, குவார்ட்டர் ஃபுல்லாக கவுக்கிறது, அடுத்த குவார்ட்டர் எவன் வாங்கி தருவான்னு பார்க்கறது, ஒரு நாளைக்கே ஒரு ஹாஃப் லெவலுக்கு அடிக்கிறது. பெரிய பெரிய குடிமகன்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் கூட அடிக்கிறாங்க. ஓகேங்களா? மினிமம் ஒரு குவார்ட்டரில் ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு அளவாக குடிக்க தெரியுமா? சத்தியமாக வராது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஜீன்ஸ்லேயே அது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த அளவாக பண்ணிக்கலாமே, அளவாக தெரியும், அந்த அளவுன்றது நம்மளுக்கு இல்லவே இல்லைன்றது தான் உண்மை. நீங்கள் கிடைச்சா மொத்தமாக பாஞ்சிருவீங்க. ஓகேங்களா? அதே தான் இந்த காஞ்சாக்கும். சரக்குக்கே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அப்போ காஞ்சாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன்னா சரக்கு கொடுக்குற எஃபெக்டே உங்களை ரொம்ப அடிக்டிவ் ஆக்கி ஜாலியாக ரெடி ஆகிடுறீங்களே. காஞ்சா கொடுக்குற எஃபெக்ட்லாம் அப்போ நீ எவ்வளோ அடிமையாவே. அப்போ லைட்டாக நீ எடுத்துக்கிட்டு கொஞ்சமே எடுத்தால் நல்லது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நீ கொஞ்சம் எடுக்க மாட்டேன், நாளுக்கு நாள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லாம் நல்லா யோசிக்கிற ஒரு ஆள் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அதே ரேப் ஃபீல்டில் மோசமாக போய் காணா போயிடுவார். அதே டேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மூளை சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார். இதெல்லாம் நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? அதுலேருந்து வெளியே வந்துட்டார்னா தப்பிச்சிருவார். ஆனால் அது வெளியே வர்றது கஷ்டன்றதுனால தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அளவாக எடுத்தால் மெடிசனாக நான் ஒத்துக்கிறேன். அளவாக எடுத்தால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனல்
மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அந்த அளவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக தான் போய் முடியும் 99% கேசஸில். அதனால் அளவாக நம்ம அடிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு வந்து மக்கள் அதோட ஆங்கிளில் பார்க்காது. என்கிட்டே கேட்பாங்க, சார் சிகரெட் வந்து டெய்லி 1 அடித்தா கேன்சர் வராது தானே, 1 அடிக்காது தானே அப்படின்வாங்க. ஸோ சேஃப் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்குது தானே. கண்டிப்பாக சொல்லாமல் சேஃப் ஸ்மோக்கிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் ஒரு நாளைக்கு நான் 1 சிகரெட் தான் அடிக்கிறேன், 2 சிகரெட் தான் அடிக்கிறேன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே கூட உனக்கு கேன்சர் வராது. இது உண்மை. ஆனால் உன்னால் 1-2 சிகரெட்டோட நிறுத்த முடியுமான்றது தான் கேள்வி. சத்தியமாக முடியாது. இந்த மாதிரி 1-2 நான் ட்ரை பண்ணுறேன்றவன் நான் கண்ணெதிர்க்க வந்து எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்த்துட்டேன். ஓகேங்களா, 1000 கணக்கில் பேஷண்ட்ஸ் மேலே பார்த்துட்டேன். யாரோ 1-2ன்றதை இல்லை சார் 2 தான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10க்கு போயிடுச்சு, 1 தான் ஆரம்பித்தேன், பார்த்தா ஒரு பேக்கெட் அடிக்கிறேன், இப்படி தான் இருக்காங்க. அதனால் நம்ம பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போகவே கூடாது. இப்படி இருந்தினாலும் வெளியே வந்துரு. ஓகேங்களா, சாதிக்க பல விஷயம், என்ஜாய் பண்ண பல அதர் விஷயம் இருக்குது. ட்ராவலில் ஆரம்பித்து கேமிங்கில் ஆரம்பித்து என்ஜாய் பண்ண விஷயம் இல்லை. அதனால் இந்த ஆங்கிளில் போகாமல் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆங்கிளில் போகணுன்றது தான் என்னோட ஆசை. இப்படிப்பட்ட கஞ்சா வந்து பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் பயன்படுத்துறது வந்துடுச்சு. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னவா? இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொல்கட்டா கேஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த உள்ளே சப்ளை பண்ணுறாங்க, உள்ளே ஆள் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இல்லாமல் இந்த சப்போர்ட் நடக்காது. யோசிச்சு பாருங்கள், இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உள்ளே போகிற ஒரு விஷயமும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஹாஸ்டல் ஃபுல்லாக சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்குது. உள்ளே போகிற ஒரு ப்ராடக்ட்டும் பார்க்குறாங்க. ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ஒரு வார்டன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருமே இந்த மாதிரி உள்ளன்ற புழக்கமே வராது. புரிஞ்சது நான் சொல்கிறேன். யூனிவர்சிட்டிக்கு தெரியாமல் உள்ள வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து எப்படி சார் இருக்கும்? ஓகேங்களா, எந்த இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கிளினிக் சார், உள்ளே வந்து 2 பேஷண்ட் ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு வருதுன்னா எனக்கு தெரியாமல் அது நடக்குமா சார்? புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட்டு தெரியலனும், அப்போ தெரியல நடந்த உடனே என்ன பண்ணுவேன், டக்குன்ட்டு இப்போ கேமராஸ் வச்சிருக்கு, அது வச்சிருக்கேன், இனிமேல் நடக்கக்கூடாது, செக்யூரிட்டி போடுவேன் இல்லை. அந்த மாதிரி இது வந்து புது நியூஸாக இந்த மாதிரி இந்த காலேஜில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல எம்பிபிஎஸ் படிக்கும் போதுலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விப்படுவேன், இந்த காலேஜில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து இன்னும் அதை கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ட்ரெண்டியாக விட்டுருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆசைப்பட்டு சேர்ற காலேஜ் நீங்கள் சொன்ன அந்த காலேஜ். ஓகேங்களா, ஏன்னா எம்பிபிஎஸ்சில் படிக்கும் போதுலேருந்து சொல்ல எஸ்ஆர்எம்மா ஜாலியாக இருக்கலாம், எஸ்ஆர்எம்மா இட்ஸ் வெரி சூப்பர் கூல் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெப்பியாக என்ஜாயிங்காக பார்ட்டி கல்ச்சர் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ். மேபி அதை வந்து அவங்களோட அந்த காலேஜ் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் உங்கள் இஷ்டம் என்னமோ பண்ணிக்கோங்க, ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ஃப்ரீயாக விட்டாங்கன்னு. மேபி இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவானுங்க, அடுத்து நாங்கள் வெளியே ரூம் எடுத்துக்கிறோன்னு வெளியே போயிட்டு ரூம் எடுத்து வெளியே வீடு எடுத்துகிட்டு அங்கே போய் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து காலேஜ் கேம்பஸ் உள்ள தடுக்கிறது கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட் கையில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் வெளியே போய் அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் கிடையாது. அப்போ இங்கே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாணவர்களுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒழுக்கம், உங்களோட கல்ச்சர், நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்றத வந்து ஒரு கோடு போட்டு அதை தாண்டக்கூடாது அப்படின்ற ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து வளர்க்கணும், நீங்கள் வந்து இருந்துக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அப்படி தான் நம்ம எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அப்போ நீ இவ்வளோ தூரம் எல்லாம் உனக்கு வந்து பண்ணியும் கண்டுக்காமல் இருக்கானா, இட்ஸ் அ பிக் ஃப்ரீடம். அப்போ நீ அதை ஏன்னா அந்த அதே யூனிவர்சிட்டி சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் விஷயமும் இருக்குது சார். உள்ளே போயிருக்கேன், அவ்வளோ பெரிய கேம்பஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற லைப்ரரி எங்கேயுமே கிடையாது, அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டி எங்கேயுமே கிடையாது. இது மாதிரி எல்லா பாசிட்டிவ் விஷயமும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து இண்டிவிஜுவல் அவனோட ஒழுக்க பிரச்சனை. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவனை தான் நான் வந்து நீ முதல்ல மாறுன்னுவேன். ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆனால் அங்கேருந்து நீ எவ்வளோ ரிசர்ச் பண்ணலாம், ஃபண்டு பண்ணுவான். அங்கே நினச்சா நீ வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஆசையாக காசு கொடுப்பாங்க, கண்டுபிடிக்கணும். நீ அதை ஏன் நீ இப்படி யூஸ் பண்ணிக்கூடாது? புரியுதுங்களா, ஒரு இடத்துல எல்லாமே இருக்குது. நீ எப்போ வேணாலும் 24 மணி நேரம் படித்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு புத்தகத்தில் ஆரம்பித்து உனக்கு ரிசர்ச் லேபில் ஆரம்பித்து எல்லாம் ஃப்ரீ. ஏன்னா நீ அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது நீ அதை யூஸ் பண்ணி சார் இந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா சூப்பர், உடனே பேட்டன்ஸுக்கு அப்ளை பண்ணி பேட்டன்ட் வாங்கி இதை விற்பனைக்கு விட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பையன் வந்து ஒரு வாட்ச்லேயே ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிக்கலான்ட்டு யூஎஸில் கண்டுபிடிச்சிருக்கான். அது பேட்டன் ரைட்டு வருது. அந்த கண்டுபிடிச்ச அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 100 கோடி 200 கோடி கிடச்சிருக்கு. அந்த கண்டுபிடிச்ச அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண அந்த நிறுவனத்துக்கு தான் இதுக்கப்புறம் அதுக்கு வர ப்ராஃபிட்டு. இப்போ கண்டுபிடிச்ச அந்த பேட்டன்ட்டை வெளியே விட்டு அது வெளியே போய் வெறித்தனமாக ஒரு வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வர ப்ராஃபிட்டெல்லாம் எஸ்ஆர்எமுக்கும் அந்த பையனுக்கும் தானே. ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆங்கிளில் அவங்க எல்லோரும் மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை வந்து இன்ஸ்டியூஷனும் வந்து எடுக்கணும், மீட்டிங்ஸ் போட்டு கமான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு பாசிட்டிவ் ஆங்கிளில். அதை விட்டுட்டு இந்த பசங்க போயிட்டு இந்த காஞ்சா இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பின்னாடி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, பல யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்குது. ஆனால் அதில் நியூஸ் நம்மளுக்கு வெளியே வருது. மேபி ஏன்னா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு கல்ச்சர்னால கொஞ்சம் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன்.